வெளிச்சம் வெண்மீன் மழையாய் பொழிகிறதே உன் விழியால் என்னை உருகச் செய்தாய் என் சேனை கண்ணீர் உன்னில் விழுகிறதே. இல்ல, இது இப்படியே போனா அது சரியா வராது. நாளைக்கு அவர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ராகுல் இப்படி அவகிட்ட நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ராகுல் அவகிட்ட என்ன பேசினா? அவ எதுக்காக அவ்வளவு அழணும்? ராகுல் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் உன்ன சும்மா விட்டேன். ஆனா சின்ன ஒரு வாட்டி அவகிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டனா அப்போ கண்டிப்பா இந்த ரிஷி உன்ன சும்மா விட மாட்டா. ராகுல் ஆட்டுக்குட்டி, ஐ எம் ரியலி சாரி. ஏதோ ஒரு வகையில நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கோம்ல. ஐம் சாரி ஆட்டுக்குட்டி, சாரி. இல்ல ஆட்டுக்குட்டி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்துட்டேன். இன்னும் 3 நாள்ல திருவிழா முடிய போகுது. திருவிழா முடிஞ்சோடனே நாங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பிடுவோம். முக்கியமா நான் கிளம்பிடுவேன். ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட மெயில் வந்துட்டே இருக்கு சீக்கிரம் வர சொல்லி. அதனால திருவிழா முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுவேன். அதுக்குள்ளார எனக்கு உன்னோட விருப்பத்தை தெரிஞ்சுக்க நாட்டுக்குட்டி. எனக்கு தேவை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, இது மட்டும்தான். இது தெரிஞ்சாவே போதும் ஆட்டுக்குட்டி. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு என் மனசு சொல்லுது ஆட்டுக்குட்டி. ஆனா அதை உன் வாயால நீயா சொல்லணும். நாளைக்கு அதுக்கான பதில தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா அதுக்கான பதிலையும் நான் தெரிஞ்சு பாட்டுக்குட்டி. நைட்ல இந்த ஊர் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே சிலு சிலுன்னு காத்து, அழகா நிலா வெளிச்சம், அப்படியே எந்த சத்தமும் இல்லாம அமைதியா அப்படியே ரம்யமா இருக்கு. இதே ஜன்னல் இருந்திருந்தோம்னா அப்பா இந்த நேரத்துக்கு கூட ஒரே சத்தமா தான் இருந்திருக்கும். வில்லேஜ் வாழ்க்கை தான்ப்பா. உண்மையாவே செம்மையா இருக்கு. இந்த நேரத்துல இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹாய் அஸ்வின். ஐயோ அஸ்வின், என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகி கத்துற? நீதானா? திடீர்னு க்ளோஸ் அப்ல உன் முகத்தை பார்த்தனா அதாண்டி இந்த நேரத்துல பேய் ஏதாச்சும் வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சு கத்திட்டேன். பேய் பிசாசுக்குலாம் நல்ல டேஸ்ட் இருக்கும். உன்னை பாக்கிறதுக்கு எதுக்கு அதுங்களாம் வரப்போகுதுனா? ஹலோ போது நிறுத்துறியா? இங்க பாரு, ஐயாவோட பர்சனாலிட்டி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. எனக்காக எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்கன்னு தெரியுமா? பொண்ணுங்க மட்டும் இல்லடி, பேய்ங்க கூட லைன்ல தான் நிக்கிறாங்க. நான் தான் சரி போனா போட்டும் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு உனக்கு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன போனா போட்டுன்னு எனக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கியா? இத நான் சொல்லணும். அப்படியே உனக்கு என்ன மனசுல மன்மதன் நினைப்பா? இங்க பாரு, நான் தான் உனக்கு போனா போட்டுமேனு வாழ்க்கை கொடுக்க போறேன். என்னை விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், காலம் ஃபுல்லா நீ இப்படியே பேச்சுலராவே தான் இருக்கணும். உன்னை கட்டிக்கிறதுக்கு பேச்சுலராவே இருக்கலாம். என்ன சார், என்ன சொன்னீங்க இப்போ? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா வீட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அதான். அம்மா, இப்போ என்ன சொன்னீங்க? என்ன வீட்டுல உள்ளவங்க கிட்டயா? ஏண்டி நீ வேற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ பாட்டுக்கு யார்கிட்டயாச்சும் போய் சொல்லி வச்சிடாது. எல்லாரும் அவ்வளவுதான் தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எம்மா தாயே, நான் இவ்வளவு நேரம் உன்னை டீஸ் தான் பண்ணேன், போதுமா? அந்த பயம் இருக்கணும். ஆமா, இங்க இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது ஒண்ணும் இல்லடி, திருட்டு தம் அடிக்கலான்னு வந்தேன். என்ன தம் அடிக்கலான்னு வந்தியா? அஸ்வின், நீ தம்மல் அடிப்பியா? இது என்னடி கேள்வி? பாரு, நான் தம்மு மட்டும் இல்ல, பிராந்தி, விஸ்கி, ஓட்கா, ஜின்னு, ரம்மு, ஜின்னு எல்லாமே குடிப்பேன். அது தெரியுமா உனக்கு? என்ன குடிப்பியா? அஸ்வின், உண்மையாதான் சொல்றியா? ஆமாடி, நான் உண்மையாதான் சொல்றேன். இங்க பாரு, நான் நல்லா குடிப்பேன். ஆமா, இப்ப எதுக்கு இதை கேக்குற நீ? அது ஒண்ணு இல்ல அஸ்வின், எனக்கும் சரக்கு அடிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அப்படி அந்த சரக்குல என்னதான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால நெக்ஸ்ட் டைம் சரக்கு அடிக்கும் போது என்னையும் கம்பெனிக்கு கூப்பிட்டுக்கிறியா? அடிப்பாவி, ஏண்டி நான் சரக்கு அடிப்பேன்னு சொன்னா நீ பயப்படுவ பதறுவன்னு பார்த்தா எனக்கும் சரக்கு அடிக்க ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, அப்ப நான் ஒரு குடிகாரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா? நீ மட்டும் என்கிட்ட விளையாண்டல, அதான் நானும் உங்ககிட்ட விளையாண்டேன். இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு தம் அடிக்கிற பழக்கமும் கிடையாது, அதோட குடிக்கிற பழக்கமும் சுத்தமா கிடையாதுன்னு. அதான் நீ என்ன டீஸ் பண்ண மாதிரி நானும் பதிலுக்கு ஒன்று டீஸ் பண்ணேன், அவ்வளவுதான். குள்ள கத்திரிக்கா, கொஞ்ச நேரத்துல உன்னை நான் குடிகாரின்னு நினைச்சிட்டேன்.
ஆமா எங்க இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல அஸ்வின், தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அதான் கொஞ்ச நேரம் டெரஸ்ல வாக் போலாமேன்னு வந்தேன். பார்த்தா நீங்க நின்னுட்டு இருக்க. உங்ககிட்ட பேசியே நான் டயர்ட் ஆயிட்டேன். இப்ப எனக்கு தூக்கம் வருது. சோ நான் ரூமுக்கு போறேன். பாய். ஏம்மா தாயே, முதல்ல இடத்த காலி பண்ணுமா, காத்து வரட்டும். பாய். கண்ணாலே மையா மையா கில்லாதே கியா கியா உள்ளே ஓர் உய்யா உய்யா நீலயாமையா காதலால் சுக்கி பையா இழுக்குதே கண்கள் கையா இனிக்குமே உந்தன் கொய்யா இதழின் ஓரமே வையா. அஸ்வின், சஞ்சு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. ஆனா முதல்ல என்ன விட்டுட்டு கேளு. விட்டா கீழே விழுந்துருவடி. அட பைத்தியமே, உன விடுனா கீழே விட சொல்லல. இந்த மாதிரி பிடிச்சிருக்கல, அதை விட சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. இப்ப சொல்லு, என்ன கேட்கணும் என்கிட்ட? சஞ்சு, சிலு சிலுன்னு காத்து, அப்புறம் நிலா வெளிச்சம், எல்லாத்தையும் விட முக்கியமா அமைதியான இந்த இடம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உனக்கு அது சிலு சிலுன்னு காத்தடிக்கிறதுனால கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குடி. அதனால இருக்க அழைச்சி ஒரு உம்மா கொடுக்கட்டுமா? என்ன உமாவா? ஆள விடுறா சாமி, பார்வையே சரியில்லை. சஞ்சு எஸ்கேப். ஏய் பாட்டு போடி, நான் சும்மா தான் சொன்னேன். எப்படி வர்றா பாரு. ஒரு நாள் இதெல்லாம் நடக்காமலா போயிடும். அன்னைக்கு வச்சுக்கிறேன் ஒண்ணு. ஐ லவ் யூ சஞ்சு. இல்ல, இதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஏன்னா என் மனசு கொஞ்சம் கொஞ்சமா அவர் பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. அது சரியில்லை. ஏன்னா ஏனி வச்சா கூட அவரோட தகுதிக்கும் என் தகுதிக்கும் ஒத்தே போகாது. அப்படி இருக்கும்போது இல்லை மித்ரா, இல்லை, எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடு. என்ன இவ இன்னும் கிளம்பாம ரொம்ப நேரமா எதையும் யோசிச்சிட்டே இருக்கா? இன்னைக்கு இல்லை, நானும் கொஞ்ச நாளா இவளை பார்த்துட்டே தான் இருக்கேன். அடிக்கடி எதையும் யோசிச்சிட்டே இருக்கா. அப்படி என்ன யோசிப்பா இவ? இவ என்ன யோசிச்சா நமக்கு என்ன வந்திருக்கு? நேற்று நம்ம ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் பார்த்தோம்ல, அந்த ட்ரெஸ் இப்போ இருக்கான்னு செக் பண்ணுவோம். மித்ரா, என்னம்மா இன்னும் கிளம்பலையா நீ? என்ன சித்தி இன்னைக்கு பேசுறதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. மித்ரா, நேரமாயிட்டு இருக்க பாருமா, சீக்கிரம் கிளம்புமா. சரி சித்தி, நான் கிளம்புறேன். நீயா இது? மித்ரா கிட்ட அதுவும் எவ்வளவு பொறுமையா பேசுற? எப்பவுமே அவகிட்ட கத்திக்கிட்டே தானே கிடப்ப, இன்னைக்கு என்னம்மா பொறுமையா பேசுற? இனிமே அப்பப்ப கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் நடந்துப்பேன். சரி அதை விடு. அப்படி போன்ல என்னதான் பாத்துட்டு இருக்க நீ? பொழுதனைக்கு போனே பாத்துட்டு இருக்க. நேற்று உங்ககிட்ட ஒரு சுடிதார் நல்லா இருக்கு, எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்னல. ப்ளீஸ்மா, ஆன்லைன்ல அந்த சுடிதார் இருக்குமா, வாங்கி கூட. நான் ஆர்டர் போட்டுக்கட்டுமா? எந்த சுடிதாரு? ஓ, வெள்ளை கலர் ஒன்று காட்டினியே அதுவா? ஆமாம்மா, அதே சுடிதார் தான். ஆனால் நேத்தியே வாங்கியிருந்தா ஒன்னே ஒன்று மட்டும் வாங்கியிருந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பை ஒன் கெட் ஒன்று போட்டிருக்குமா? பை ஒன்று கெட்டு ஒன்னா அப்படின்னா? அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சே, வேற கலரா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் ரெண்டுமே ஒரே கலரா இருக்குமா, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. அஞ்சலி, தாராளமா வாங்கிக்கோ. அப்புறம் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் தானே சொன்னேன்? ஆமாம்மா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆனால் ரெண்டுமே வெள்ளை கலர் தான். சரி அஞ்சலி, அதான் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் சொல்றேன்ல, வர்றதுல ஒன்று நீ எடுத்துக்க, ஒன்று அந்த மித்ரா கிட்ட கொடுத்துரு, சரியா? என்ன மா, இப்படி என்ன சொன்ன நீ? ஒரு ட்ரெஸ் அவகிட்ட கொடுக்கணுமா? என்னம்மா இது வரைக்கும் மித்ராக்குன்னு நீ ஒரு வாட்டி கூட ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததே இல்லை. ஆனா இப்போ இந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுக்க சொல்ற. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? அஞ்சலி, அம்மா எதை பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கு. இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் சொன்னதை மட்டும் செய்ய அஞ்சலி. அதான் 2 வருதுல்ல, அதை 2ல் 1 அவகிட்ட கொடுத்துரு. நம்ம ஒன்றும் காசு கொடுத்து வாங்கலே, இலவசமா வர்றதானே கொடுக்க போறோம். யாரோ ஒருத்தவங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி நினைச்சு இவளுக்கு கொடுத்துடலாம், சரியா?
மா நீ சொல்றது சரிதான். ரெண்டும் வேற வேற கலரா இருந்தா கூட பரவாயில்ல, நான் வச்சுப்பேன். ஆனா ரெண்டும் ஒரே கலரா இருக்கு. நீ சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்துடலாம். சரிம்மா, அதை விடு. ஆமா, என்னம்மா காரணம் அது? அஞ்சலி, அதெல்லாம் காரணம் இருக்கு சரியா? காரணம் இல்லாம எதையும் பண்ண மாட்டேன். நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு. முதல்ல போய் சாப்பிடு போ. ம் சரிம்மா, அப்ப நான் ஆர்டர் போட்டுறேன். சரிம்மா அஞ்சலி, முதல்ல போய் சாப்பிடு போ. நேரமாயிட்டே இருக்கு பாரு. ம் சரிம்மா. காரணம் இல்லாம பண்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. அவளுக்கு தான் 3ஆம் தரமா கல்யாணம் பண்ண போறேனே, அதுவும் அவங்க செம்புட்டு சிக்கரை கல்யாணம் பண்ணணுமோ அம்புட்டு சிக்கரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ பேர்ல உள்ள இந்த வீடு நிலம் எல்லாத்தையும் என் பேர்ல மாத்தணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நாடகம்லாம். இல்லைன்னா நான் எதுக்கு அவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்? செம்புடி சிக்கரை இவகிட்டேருந்து எழுதி வாங்கணுமோ அம்புடி சிக்கரை எழுதி வாங்கணும். அப்பதான் எதையாச்சும் ஒன்று வித்துட்டு என் புள்ள அஞ்சலிக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வசதியான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். என்ன இது, நம்ம ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் இவர் இன்னைக்கு வரவே இல்லை. என்னாச்சு? இந்நேரத்துக்கு வந்திருப்பாரு, ஆனால் இப்போ வரைக்கும் காணோம். ஒருவேளை உடம்பு ஏதாச்சும் அவருக்கு சரியில்லையா? ஐயோ, நான் இதுக்கு இப்போ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நானே அவர்கிட்ட பேசி இதெல்லாம் சரிப்படி வராது, இனிமேல் என்னை தேடி வராதிங்கன்னு சொல்லி இதுக்கு இன்றைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் நான் இதுக்கு இப்போ இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போவுமே பார்க்க வரவர் இன்னைக்கு வரலன்னா அவரே புரிஞ்சுக்கிட்டா இருந்தால் அர்த்தம் இதெல்லாம் சரி வராதுன்னு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் எனக்கே மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குது. அவரை பார்க்கணுன்னு எனக்கே தோணுது. ஒரு பக்கம் என் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட சாயுது. என்னன்னு தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என் மனசுக்குள்ளார வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இதெல்லாம் எப்படி சரியாக வரும்? ஐயோ, நான் ஏன் இவ்வளோ குழப்பமாகறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஐயோ, நான் ஏன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த குழப்பத்தை போய் நான் யார்கிட்ட சொல்கிறது? அன்பு, ஐயோ கடவுளே, அன்புக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் மறந்தே போயிட்டேன். இவரை பார்த்ததுலேருந்து எனக்கு இவர் மட்டும்தான் என்னோட மைண்டில் இருக்கார். மற்ற எதுவுமே என் மைண்டை போடவே இல்லை. முதல்ல அன்புக்கிட்ட பேசணும். அன்புக்கிட்ட சொன்னால் அன்பு எனக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் தருமா. முதல்ல அன்புக்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ மித்ரா. அன்பு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மித்ரா, நீ எப்படி இருக்க? ஆமா, என்ன இது, எனக்கு நீ ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் ஆகியும் ஃபோன் பண்ணவே இல்லை. இல்லை அன்பு, அது மித்ரா, எனக்கு புரியுது நீ ஏன் எனக்கு கால் பண்ணலன்னு. உன்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கும், அதனால தான் எனக்கு நீ கால் பண்ணாமல் இருந்திருப்ப. இருந்தாலும் ஒரு நாளும் உங்ககிட்ட இருந்து எப்போ ஃபோன் வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மித்ரா. சாரி அன்பு. சரி, உனக்கு வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? அதெல்லாம் செட் ஆகிடுச்சு மித்ரா. நாளை கழிச்சு நான் ஊருக்கு வரேன். அன்பு, உண்மையா தான் சொல்றியா? நீ உண்மையாவே ஊருக்கு வரியா அன்பு? லீவ் கொடுத்துட்டாங்களா? ஆமா மித்ரா, ஆனா 2 நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. நான் 2 நாள் தான் அங்கே இருப்பேன், அப்புறம் கிளம்பிடுவேன். ஓ அப்படியா, சரி சரி அன்பு. அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அன்பு. மித்ரா, நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா அதை நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட நேரடியாக பார்த்து சொல்றேன். என்ன முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் அன்பு? மித்ரா, அது ஃபோன்ல சொன்னா சரியா வராது. நான் நேர்லயே வந்து சொல்றேன், சரியா? சரி, நீ சொல்லு, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல, என்ன? அது அன்பு, நீதான் ஊருக்கு வரல, நானும் நேர்லயே பார்த்து உங்ககிட்ட சொல்றேன், சரியா? சரி மித்ரா, நான் ஆஃபீஸில் இருக்கேன். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் ஆஃபீஸில் இருக்கேனா, அதனால பேச முடியல. சாரி மித்ரா, நான் ஃபோனை வைக்கட்டுமா? ஐயோ அப்படியா, நான் ஃபோன் பண்ணி உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனா? சாரி அன்பு. சரி, நீ போய் வேலையை பாரு. நான் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? சரி மித்ரா. மித்ரா, மறுபடியும் கால் பண்ண மறந்துடாத. ஏன்னா உன் ஃபோனுக்காக நான் எப்போவுமே வெயிட் பண்ணுவேன். சரி அன்பு. அப்போ சரி மித்ரா, நான் ஃபோனை வைக்கிறேன்.
குழப்பத்துக்கான பதில அன்பு மட்டும் தான் சொல்ல முடியும். அதான் அவன் ஊருக்கு வரல, அவன்கிட்டயே நான் எடுத்திருக்க முடிவு சரியா தப்பான்னு கேட்கணும். ஓய் ஆட்டுக்குட்டி. நீங்களா? நானே தான். நீ பாக்குறத பார்த்தா எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அப்படியா? என்ன அப்படிலாம் இல்ல. சரி சரி. ஆக்சுவலா காலையிலே உன்னை பார்க்கணும்னு தான் கிளம்புனேன். ஆனா அதுக்குள்ள சித்தப்பா கூட கொஞ்சம் வெளியில போற வேலை வந்துருச்சு. அதனாலதான் வெளியில போயிட்டேன். அதனாலதான் உன்னை காலையிலே பார்க்க வர முடியல ஆட்டுக்குட்டி. சாரி. ஆட்டுக்குட்டி என்ன அப்படி யோசிக்கிற? ஆமா என்ன இது, நீ இன்னும் சாப்பிடலையா? டைம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 4:30 ஆகுது. இன்னும் சாப்பிடாம இருக்கே என்ன? அது ஆட்டுக்குட்டி நான் ஒன்று சொல்லட்டுமா? ஆக்சுவலா எனக்கும் ரொம்ப பசிக்குது. நானும் இன்னும் சாப்பிடவே இல்லை. நம்ம 2 பேரும் இதை ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? என்ன இதையா? இங்க பாருங்க, இது பழைய சாதம். இத போய் நீங்க எப்படி? ஆட்டுக்குட்டி பசியா இருக்கும்போது எல்லா சாப்பாடும் ஒண்ணுதான். அதோட இது வரைக்கும் நான் பழைய சாதம் சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் நான் கொஞ்சம் சாப்பிடட்டுமா? ஐயோ என்ன பண்றீங்க? ஆட்டுக்குட்டி இது என்ன கேள்வி? சாப்பிடுறேன். ஓ உனக்கு மீதி வைப்பனா இல்லையான்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா மீதி வைக்கிறேன் சரியா? ஏன்னா 2 பேரும் ஷேரிங் தான். ஆக்சுவலா செம்மையா இருக்கு. ஃபுல்லா சாப்பிடணும் தான் தோணுது. பட் நீயும் சாப்பிடாம தானே இருக்க. அதனால இதோட போதும். ஓகே? என்ன பண்றீங்க நீங்க? நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீங்க போய் பழைய சாதம் ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஆட்டுக்குட்டி ஒரு 5 நிமிஷம் நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன் சரியா? ஏன்னா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிடுறேன். ஓகே? இவரு என்ன பண்றாரு? ஐயோ கடவுளே. மித்ரா, நீ இப்படிலாம் யோசிக்காத. முதல்ல நீ இன்னைக்கு சொல்ல வந்த விஷயத்த இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுடு. ஆட்டுக்குட்டி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். உண்மையாவே சொல்றேன், செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. நானும் எவ்வளவோ ஃபுட் டேஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா உண்மையாவே தி பெஸ்ட்னா அது இதுதான். சரி நீ சாப்பிடலையா? இல்ல, நான் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன். அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆட்டுக்குட்டி எனக்கு உங்ககிட்ட பேசணும் தான். ஆனா முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே? இல்ல எனக்கு பசிக்கல. நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பசிக்கலையா? ஆட்டுக்குட்டி இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. முதல்ல நீ சாப்பிடு. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சரியா? இல்ல அது முதல்ல சாப்பிடு சரியா? ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. யாராச்சும் லஞ்ச் இவ்வளவு லேட்டா சாப்பிடுவாங்களா? நான் இன்னைக்கு தான் லேட்டா சாப்பிட்றேன். ஆனா உன்னை பார்த்தா டெய்லி இதே டைமுக்கு தான் சாப்பிடுவ போல இருக்கு. பாரு ஆட்டுக்குட்டி, முதல்ல சாப்பாடு டைமுக்கு சாப்பிடணும் சரியா? நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். ஓகேவா? முதல்ல சாப்பிடு. அது இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இதெல்லாம் சரியா வராதுன்னு. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்க என்ன நினைச்சாலும் இதெல்லாம் நடக்க போறது கிடையாது. அதனால இனிமே தயவு செஞ்சு என்ன தேடி வராதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இனிமே என்ன தேடி வராதீங்க. இது எல்லாத்தையும் விட்டுருங்க ப்ளீஸ். சரி அப்புறம்? அப்புறமா இங்க பாருங்க, நான் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் சீரியஸா தான் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே என்ன தேடி வராதீங்க. அதோட நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏன்னா நீங்க பாருங்க, உங்களை பத்தி நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆனா என்னை பத்தி உங்களுக்கு இப்ப வரைக்கும் எதுவுமே தெரியாது. நீங்க MBA படிச்சிருக்கதா சொன்னீங்க. ஆனா நான் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துலயுமே உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எப்பவுமே சரியா வராது. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இனிமே என்ன தேடி வராதீங்க. ஆட்டுக்குட்டி நீ பேச வந்ததை சொல்லிட்டல, இப்ப நான் சொல்லட்டுமா? முதல்ல அழுகிறது நிறுத்து. ஆமா ஆட்டுக்குட்டி, இவ்வளவு நேரம் நீ சொன்னதை நான் பொறுமையா கேட்டல. அப்போ நான் சொல்றதையும் கேளு. இங்க பாரு, எனக்கு தேவை பணமோ வசதியோ படிப்போ தகுதியோ இது எதுவுமே இல்லை. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? இதுக்கு மட்டும் எனக்கு பதில் தெரிஞ்சா போதும். மத்த எதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆட்டுக்குட்டி உங்ககிட்ட தான் கேக்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா?
அது ஆட்டுக்குட்டி சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அது எனக்கு உங்களை பிடிக்கல. தயவு செஞ்சு இனிமே என்ன தேடி வராதீங்க. இது இது சரியா வராது. ஆட்டுக்குட்டி, நீ நீ போய் சொல்ல ட்ரை பண்ணாத. ஏன்னா உன் வாய் மட்டும்தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லுது. ஆனா உன் கண்ணு ரெண்டும் என்கிட்ட எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுது. இங்க பாராட்டுக்குட்டி, இப்பவும் சொல்றேன், எனக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. எனக்கு தேவை உன்னோட சம்மதம் மட்டும்தான். தயவு செஞ்சு சொல்லாட்டுக்குட்டி, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா இல்லையா? ஐயோ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். இனிமே என்ன தேடி வராதீங்க. இது இது சரியா வராது. நான் போறேன். ஆட்டுக்குட்டி, நல்லா கேட்டுக்கோ. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தேவை உன்னோட முடிவு, உண்மையான முடிவு. அந்த முடிவை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இங்க பாரு ஆட்டுக்குட்டி, உன் முடிவை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்காம போறதா இல்ல. நீ உன் முடிவை சொல்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட முடிவு. நான் போறேன். இங்க பாரு, உன் வாயால வேணும்னா நீ இப்படி போய் சொல்லலாம். ஆனா உன் கண்ணு ரெண்டு என்கிட்ட உண்மையதான் சொல்லுது. நல்லா கேட்டு காட்டுக்குட்டி, நான் விளையாட்டுக்கு சொல்லல. நீ நீ உன்னோட முடிவை சொல்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன் விடிஞ்சா கூட பரவாயில்ல. ஆனா நான் இங்கே தான் இருப்பேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ உன்னோட உண்மையான முடிவை சொல்ற வரைக்கும் நான் இதே இடத்துல தான் இருப்பேன்.